வணக்கம். பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கை எண் 43 அறிவிப்புகள் 2024-25 ஆண்டுக்கானது வெளியாகியுள்ளது. என்ன என்று சொல்கிறேன், கேளுங்கள். முதல் அறிவிப்பு: அரசு பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களை ரூபாய் 58 கோடி மதிப்பில் தரம் உயர்த்துதல். இரண்டாவது அறிவிப்பு: சாரண சாரணியர் இயக்க வைர விழா கலைஞர் நூற்றாண்டு வைர விழா ஜாம்பூரி ரூபாய் 10 கோடியில் நடத்தப்படும். மூன்றாவது அறிவிப்பு: காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கல்வி ரூபாய் 2,32,00,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். நான்காம் அறிவிப்பு: ரூபாய் 2 கோடியில் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு திறன் மேம்பாடு பயிற்சிகள் அளிக்கப்படும். ஐந்தாம் அறிவிப்பு: 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அடிப்படை கணினி அறிவியல் செயற்கை நுண்ணறிவு திறன் கற்றுக் கொடுக்கப்படும். ஆறாம் அறிவிப்பு: அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் ரூபாய் 42 கோடி செலவில் அமைக்கப்படும். ஏழாம் அறிவிப்பு: ரோபோட்டிக்ஸ் ஆய்வகங்கள் மாவட்டத்திற்கு ஒரு பள்ளி என்ற அளவில் 38 பள்ளிகளில் ரூபாய் 15 கோடியே 43 லட்சத்தில் உருவாக்கப்படும். எட்டாம் அறிவிப்பு: பல்வகை திறன் பூங்கா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பல்வகை திறன் பூங்கா என ரூபாய் 3 கோடியே 80 லட்சம் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். ஒன்பதாம் அறிவிப்பு: 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவிகள் எந்தவித இடர்பாடும் இன்றி பள்ளிக்கு வர அகல்விளக்கு திட்டம் அமல்படுத்தப்படும். 10ஆம் அறிவிப்பு: 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் தொடக்க பள்ளிகளுக்கும் கலை திருவிழா விரிவாக்கம் செய்யப்படும். 11ஆம் அறிவிப்பு: உயர்கல்வியில் சேரும் அரசு பள்ளி மாணவர்கள் கல்வி செலவை ஏற்றல் ரூபாய் 6 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். 12ஆம் அறிவிப்பு: தமிழ்நாடு தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்பவியல் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும். 13ஆம் அறிவிப்பு: மாவட்ட ஆட்சியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் தகைசால் நிறுவனமாக தரம் உயர்த்தப்படும். 14ஆம் அறிவிப்பு: ரூபாய் 3 கோடியே 15 லட்சம் செலவில் ஆசிரியர்களுக்கு திறன் வளர் பயிற்சி அளிக்கப்படும். 15ஆம் அறிவிப்பு: 2ஆம் கட்டமாக இவ்வாண்டு 1000 ஆசிரியர்களுக்கு தொல்லியல் பயிற்சி வழங்கப்படும். 16ஆம் அறிவிப்பு: உடலுக்கு கேடு விளைவிக்கும் பொருளை மாணவர்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க நன்னெறி செயல்பாடு செயல்படுத்தப்படும். 17ஆம் அறிவிப்பு: தூத்துக்குடியில் மாவட்ட மைய நூலகத்திற்கு ரூபாய் 6 கோடி செலவில் புதிய கட்டிடம் கட்டப்படும். 18ஆம் அறிவிப்பு: பார்வை திறன் குறைபாடுடைய மாணவர்களுக்கான கணினி மென்பொருள் உருவாக்கப்படும். அறிவியல் பூங்கா ரூபாய் 80,24,000 மதிப்பில் செயல்படுத்தப்படும். 20ஆம் அறிவிப்பு: செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியுடன் நூலகங்களுக்கான புதிய சேவைகள் ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் அறிமுகப்படுத்தப்படும். 21ஆம் அறிவிப்பு: வீடுதோறும் நூலகம் அமைத்து சிறப்பாக பயன்படுத்தி வரும் தீவிர வாசகர்களை கண்டறிந்து ஊக்குவிக்க விருது தரப்படும். 22ஆம் அறிவிப்பு: திசைதோறும் திராவிட திட்ட விரிவாக்கம் பிற இந்திய மொழிகள் வெளிநாட்டு மொழிகளுக்கு விரிவுபடுத்தப்படும். 23ஆம் அறிவிப்பு: மிளிரும் தமிழ்நாடு என்ற பெயரில் புகைப்பட ஓவிய நூல்கள் 50 லட்சம் மதிப்பீட்டில் பரிசு பதிப்புகளாக வெளியிடப்படும். 24ஆம் அறிவிப்பு: பட்டய கணக்காளர் தேர்வு நூல்கள் 30 லட்சம் மதிப்பில் வெளியிடப்படும். 25ஆம் அறிவிப்பு: இணைய வழியில் பாடநூல் கழக நூல்களின் விற்பனையை தேசிய சர்வதேச அளவில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் விரிவுபடுத்துதல். இதுபோன்று தமிழக அரசின் அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.